ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் யஷ். நம்ம இன்னைக்கு கொட்டுக்காளி மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். படத்தோட டைரக்டர் PS வினோத்ராஜ். படத்துல வச்சக்கூடிய ஹீரோ பேரு சூரி, ஹீரோயின் பேரு அண்ணா பெண். ஓகேங்களா? நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்ற முடிவில் இருக்கும்போது நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, வெளியூருக்கு வேலைக்கு போயிருக்காரு. அந்த நேரத்துல ஹீரோயின் என்ன பண்றாங்க, வெளியே போகும்போது அங்க ஒரு பையனை லவ் பண்ணிருக்காங்க. லவ் பண்ண உடனே அந்த பையனை வேணாம்னு சொல்லியிருக்காங்க வீட்டுல. ஆனா அந்த பொண்ணு அவங்களே நினைச்சிருக்கிறதுனால அந்த பையன் இந்த பொண்ணுக்கு ஏதோ மருந்து கொடுத்துட்டான். அதனால இந்த பொண்ணு அவனே நினைச்சிட்டு இருக்கா. அந்த மருந்து நம்ம வெளியே எடுத்துட்டோம்னா ஹீரோயின் அந்த பையனை மறந்துடுவா. நம்ம ஹீரோ சூர்யா கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்ற எண்ணத்துல ஹீரோயின குடும்பமும் நம்ம ஹீரோ குடும்பமும் ஹீரோயினை அவங்க ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு கூட்டு போறாங்க. அப்படி கூட்டு போற வேலை என்ன நடக்குது அப்படின்னா கதை. கூட்டு போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல எப்படி ஒரு பொண்ணுக்கு மருந்து எடுக்கிறாங்க அப்படின்றத காட்டுறாங்க. அது பார்த்ததுக்கு அப்புறம் ஹீரோ அந்த இடத்துல இருந்தாரா, அந்த ஹீரோயின் அனுப்புனாரா, இல்ல அங்க இருந்து ஹீரோயினை கூட்டு வந்துட்டாரா, அப்படி என்னன்றதை நீங்களே முடிவு பண்ணிக்க சொல்லிட்டு அந்த இடத்துல கிளைமேக்ஸை முடிக்கிறாங்க. படத்துடைய கதை இதுதான். ஒரு வாட்டி போய் நல்லா போய் படத்தை பார்க்கலாம். படத்துல 2-3 சீன் நல்லா இருக்கு. அது என்ன அப்படின்னா, அந்த ஆட்டோ இருக்கும். ஆட்டோக்கு முன்னாடி ஒரு டூ வீலர், ஆட்டோக்கு பின்னாடி 2 டூ வீலர் வரும். அப்படி வரும்போது எல்லாருமே ஒரு கடுப்புல தான் வருவாங்க. அந்த பொண்ணுக்கும் விருப்பம் கிடையாது. எல்லாருமே கடுப்புல வரும்போது ஒரு ஊரை கிராஸ் பண்ணும்போது அந்த ஊர்ல ஒரு சின்ன திருவிழா மாதிரி நடக்கும். அங்க பாட்டு போடுவாங்க. ரொம்ப ஊர் எல்லைக்கு போனதும் ரொம்ப லேசா கேட்கும். அப்படி லேசா கேட்கும் போது நமக்கு பிடிச்ச சாங் லேசா கேட்கும் போது நம்மள மீறி ஒரு வார்த்தை வெளியே வரும்போது இல்ல பாடுற மாதிரி அந்த மாதிரி அந்த பொண்ணு பாடும். அதை கேட்டதும் அவ்வளவு நேரம் கோவத்தை அடிக்க வச்சிருந்த சூரி இழுத்து போட அந்த பொண்ணு அடிப்பாரு. அப்படி அடிக்க போகும்போது தடுக்க வர எல்லாருமே அடிப்பாரு. ஆம்பளை ஆகட்டும், பொம்பளை ஆகட்டும், அண்ணன் தம்பி ஆகட்டும், இல்லையா அக்கா தங்கச்சி, யாருமே பார்க்க முடியாது, அம்மா அப்பெல்லாம் பார்க்க முடியாது, எல்லாருமே அடிப்பாரு. அடிக்கும்போது சொல்லினே அடிப்பாரு, நான் உங்களை நம்பி தானே போனேன், அந்த பொண்ணு அவ்வளவு தூரம் போறவரை ஏன் விட்டு வேடிக்கை பார்த்து சொல்லி எல்லாருமே அடிப்பாரு. அப்படி அடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஒரு சீன் நல்லா இருக்கும் பாக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னா, கொஞ்ச தூரத்துக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த ஆட்டோ ஒரு இடத்துல நிற்கும். நின்னோடனே எல்லாரும் கீழே இறங்குவாங்க. என்ன பார்த்தா ஆப்போசிட்ல ஒரு காளை மாடை நிற்கும் திமிரின்னு. ஸோ அந்த மாட்டை ரோட்ல இருந்து விரட்டுறதுக்கு இங்க இருக்க யாருக்கும் தைரியம் இருக்காது. ஸோ சிம்பிளா டேரக்டர் காமிச்சிருப்பாரு, வீட்டுக்குள்ள ஒரு பொம்பளை கிட்ட உன்னால வீரத்தை காட்ட முடியுது, ஆனா வெளியே போயிட்டு வீரத்தை காட்டினா ஒரு மாட்டுக்கிட்ட கூட உன்னால வீரத்தை காட்ட முடியல அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாரு அந்த ஒரு சீனு. ரெண்டாவது என்னன்னா, கூட போறதுல ஒரு மாதிரி பேசுவாங்க. இந்த பொண்ணு அந்த பையனே நினைச்சிருக்காருன்னா எதுவும் நடக்காமல இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்பாங்கிற மாதிரி பேசியிருப்பாங்க. அப்படி பேசி முடிச்சப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த ஆட்டோ என்ன பண்ணும், அந்த 7 கன்னிமார்களுடைய ஒரு சிலையை தாண்டி போற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதாவது அந்த பொண்ணுக்கு அந்த பையனுக்கு எந்த ஒரு பிசிக்கல் ரிலேஷனும் நடக்கல அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஏன்னா கன்னிமார்களே கற்புகரசி கன்னிகழியாம இருக்கக்கூடிய பர்சன் தானே. ஸோ அந்த மாதிரி காமிச்சிருப்பாரு டைரக்டர். படத்துல எல்லாரும் பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, கிளைமேக்ஸ் நம்ம கிட்டே விட்டுட்டாங்க, கிளைமேக்ஸ் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு கிளைமேக்ஸ்ல ஹீரோ என்ன பண்ணுவாரு, அதான் ஹீரோ சூரி என்ன பண்ணுவாரு, ஹீரோயினை அங்கிருந்து கூட்டிட்டு போயிருப்பாரு. அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அது எப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம ஹீரோயின் இருக்காங்களே, அவங்களுக்கு இதுல சுத்தமா விருப்பம் இல்லை. அதுக்கு ஏகப்பட்ட ஃப்ரேம் வச்சிருப்பாரு. அதே மாதிரி ஹீரோட அம்மாவுக்கு தான் பொண்ணுக்கு இப்படி ஆகி போச்சுன்னா அவங்க கஷ்டப்படுவாங்க. அது ஒரு ஃப்ரேம் வச்சுப்பாரா. ஹீரோயினோட அப்பா சொந்தக்காரங்களாம் சொல்றான், வேற வழி இல்லை, இதான் பண்ணி ஆகணும் அப்படின்னு எண்ணத்துல அவர் இருப்பாரு. அதுக்கும் ஒரு 2-3 சீன் வச்சிருப்பாரு. ஹீரோட அப்பா என்ன பண்ணுவாரு, இதான்பா கதை, அந்த பொண்ணு கிட்ட மருந்து இருக்கு, அதை எடுத்துட்டா அந்த பொண்ணு என் பையனை கல்யாணம் பண்ணிக்கும் அப்படின்ட்டு கான்ஃபிடண்டா இருப்பாரு. அது ஒரு 2 சீன் இருக்கும். அதே மாதிரி ஹீரோட தங்கச்சிக்கு அதாவது சூரியோட தங்கச்சி அந்த பொண்ணை அவங்க அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க இன்ட்ரெஸ்டே இருக்காது. இருந்தாலும் வேற வழி இல்லை, அண்ணன் கூப்பிடுறான் அப்படின்னு வருவாங்க. இந்த மாதிரி எல்லாருக்கும் ஃப்ரேம் வச்சிருப்பாரு. ஆனா ஹீரோக்கு பொண்ணுக்கு மேல, அதாவது ஹீரோயின் மேல கண்டிப்பா எண்ணம் இருக்கு, கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு எண்ணம் இருக்கு. ஆனா தப்பா நினைச்சிருக்க மாட்டார், தப்பா நினைக்க மாட்டாரு. அது காரணம் என்ன அப்படின்றான். முதல்ல ஒரு சீன் என்னன்னா, ஹீரோ அதாவது சூரிய ஸ்டார்டிங்ல காட்டும் போது சூரிய கிட்ட அவங்க தங்கச்சி ஹீரோயினை பத்தி பேசும்போது ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுவாங்க. அப்ப அவர் எழுந்து திட்டுவாரு, அடிக்க போவாரு, அவங்க தங்கச்சி அடிக்க போவாரு. ஏன்னா அவருக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை கெட்ட வார்த்தையில சொல்லி திட்ட கூட அவருக்கு பிடிக்கலன்னும் போது அந்த மருந்து எடுக்கிறாங்களே அதுல காட்டுவாங்க. என்னன்னா, ஹீரோயினோட அப்பா தண்ணி எது கொடுப்பாரு, ஹீரோயின் குடிக்க மாட்டாங்க. உடனே அவங்க அம்மா வாங்கி கொடுப்பாங்க, அடி தாங்கிறதுக்காக தண்ணியை குடிடி அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அந்த பொண்ணு என்ன சொல்லும், இங்க அடி மட்டும் விழல அப்படின்னு சொல்லி கேமரா திருப்பாங்க. கேமரா திருப்பினா மருந்து எடுத்த காட்டுறாங்க. அது எப்படி காட்டுறாங்கன்னா, அவர் இந்த முதுகு தண்ணிக்கு கீழே தொடறாரு, பின்னாடி முதுகு தண்ணி கீழே தொடறாரு, முன்னாடி தொப்புளுக்கு கீழே தொடறாரு, அப்புறம் வயிற்றெல்லாம் தொடறாரு. இதெல்லாம் காட்டுறாங்க. இதெல்லாம் தப்புன்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. சோ இதெல்லாம் காட்டுறாங்களா. இப்படி காட்டும் போது உடனே கேமரா திருப்பி நம்ம சூர்யா காட்டுறாங்க. சூரி ஏன் காட்டுறாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு சீன் நான் சொல்றேன். அதாவது அந்த எல்லாரும் ஈத்துப்பட்டு அடிப்பார் சொன்னல, அந்த நேரத்துல ஹீரோயினோட அப்பாவை பார்த்து சூரி ரொம்பவும் கேவலமா திட்டிடுவாரு.
ரொம்ப அசிங்கமா திட்டுடுவாரு. திட்டினதுக்கு அப்புறம் அந்த காளமாடு சீன் சொன்ன பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி தான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இல்ல அதுக்கப்புறமும் இந்த ஆம்பளைங்கலாம் ரெஸ்ட் ரூம் போறதுக்காக வண்டி நிறுத்துவாங்க. சாரி, பொம்பளைங்கலாம் ரெஸ்ட் ரூம் போறதுக்காக வண்டி நிறுத்துவாங்க. அப்படி வண்டி நிறுத்தும் போது ஹீரோ என்ன பண்ணுவாரு, எதையோ யோசிச்சுனே இருப்பாரு. யாரையோ பார்த்து ரொம்ப யோசிச்சுனே இருப்பாரு. கேமரா ஃபுல்லா அவர் மூஞ்சா காட்டுவாங்க. என்னோ யோசிக்கிறாரா, யாரையோ யோசிக்கிறாரா அப்படின்னு சொல்ற மாதிரி கேமரா காட்டுவாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நேரா வந்து ஹீரோனோட அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்பாரு. இந்த மாதிரி அந்த நேரத்துல உங்களை அப்படி பேசிட்டேன், அடிக்கும்போது திட்டினாலும் அந்த மாதிரி பேசிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க, என் மேல உங்களுக்கு கோவமா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி மன்னிப்பு கேட்பாரு. அதாவது ஃபர்ஸ்ட் ஒன்னு, தனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை தப்பா பேசுறதும் பிடிக்கல, அதுக்கு ஒரு ஷாட் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி இவர் வந்து தப்பா பேசிட்டாரு, அந்த நேரத்துல தப்பா நடந்துகிட்டாரு, இந்த உணர்ந்து வந்து மன்னிப்பு கேட்கிறாரு, அந்த ஒரு ஷாட் வச்சுட்டாங்களா. சோ இது ரெண்டுமே தான் கிளைமேக்ஸ்ல காமிச்சிருப்பாங்க. அதாவது இப்படி நமக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை தப்பா பேசுறதுக்கே ஒத்துக்காத ஹீரோ எப்படி இந்த மாதிரி கண்ட இடத்துல தொடர்றதுக்கு அனுமதிப்பாரு. அப்ப அவர் யோசிக்கிறாரு, இங்க நடக்குது கரெக்டா தப்பா அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி அவங்க அப்பா திட்டாரு, டக்குனு திட்டாரு. அதே மாதிரி இங்க யோசிப்பாரு, நம்ம இங்க கூட்டு வந்து கரெக்டா தப்பா, அந்த பொண்ணுகளை விருப்பம் இருக்கு இல்லையா இல்லையா, இல்ல நம்ம பண்றது கரெக்டா தப்பான்னு யோசிக்கிறாரு. கண்டிப்பா அவர் என்ன பண்ணுவாருன்னா அங்க இருந்து அந்த பொண்ணை கூட்டிட்டு தான் போயிடுவாரு. அது எந்த ஒரு மாற்றமும் இல்ல. படத்துடைய கிளைமேக்ஸ் இதுவா தான் இருக்கும். படம் போய் எல்லாரோட போய் பாருங்க. படம் ரொம்பவே நல்லா இருக்கு. காமன் ஆடியன்ஸ்க்கு இந்த படம் பிடிக்குமான்னு கேட்டா அது தெரியல. ஆனா அவார்ட் படம்லாம் பார்க்க நினைக்கிறவங்க போய் பாருங்க. இந்த மாதிரி நல்ல படங்களை நீங்க அப்ரிஷியேட் பண்ணாதான் இதுக்கப்புறம் வரக்கூடிய நிறைய படங்கள் நல்ல நல்ல படமா வரும். நல்ல படம் வரலன்னு சொல்லி வாழ்க்கையா சொன்னா மட்டும் போதாது, நல்ல படம் வரும்போது போய் பார்த்து அப்ரிஷியேட் பண்ணவும் நம்ம கத்துக்கணும். சரிங்களா? படத்துல வந்து மற்றபடி டீகோட் பண்ற மாதிரி எதுவும் கிடையாது. அதே மாதிரி இன்னொரு சீன் ஒன்று வச்சிருப்பாங்க. என்னன்னா ஆட்டோ வந்து ரிவர்ஸ்ல வரும். அப்படி ரிவர்ஸ்ல வரும்போது எல்லாரும் இறங்கிடுவாங்க. ஆனா அந்த பொண்ணு மட்டும் இறங்காது. அதாவது ஹீரோயின் வந்து ஆட்டோ விட்டு இறங்காது. உடனே சூரிய என்ன பண்ணுவாரு, அந்த பொண்ணோட இஷ்டத்துக்காக விடுவாரு. சரி விடுங்கப்பா அப்படின்ற மாதிரி விடுவாரு. ஸோ கிளைமேக்ஸ்ல வச்சு பார்க்கும்போது அந்த பொண்ணோட இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அவரு விட்டுருவாருன்ற மாதிரியும் தெரியுது. அதே மாதிரி எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் திருப்பாங்க ஆட்டோவை. எப்படி தூக்கி எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆட்டோவை தூக்கி திருப்பாங்க. அந்த ஆட்டோவில் யாருப்பா, பொண்ணு இருப்பா. ஸோ அந்த ஒரு சீன் அதான் காமிச்சிருப்பாங்க. எல்லா ஆம்பளைங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பொண்ணுடைய மனசை மாத்த பாக்குறாங்கன்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ கிளைமேக்ஸ்ல சூரி இதுதான் பண்ணியிருப்பாரு. கண்டிப்பா அந்த பொண்ணு அங்கிருந்து கூட்டு வந்துருவாரு. அதுக்கான ரீசன் நான் சொல்லிட்டேன். ஸோ நீங்களோட போய் படத்தை பார்த்து நான் சொன்ன கரெக்டா தப்பான்றதை சொல்லுங்க. பாய்.